2025 பொறுத்தவரை நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஏன்னா 2025 வந்து முருகப்பெருமான் ஆண்டார். அடுத்து 2026 அண்ணாமலையார் ஆள வருகிறார். 2026 பல பேருக்கு வந்து மிகப்பெரிய அதிகார பதவிகள், திருமணம் நடக்காதவங்களுக்கு திடீர் திருமணம், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஆண்டு 2026. பொதுவாகவே இந்த ஒவ்வொரு ஆண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சனி பயிற்சி வந்தால் ராகுகேது பயிற்சி இருக்காது. அதே மாதிரி குரு பயிற்சி ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனால் இந்த ஆண்டில் சனி பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, ராகுகேது பயிற்சி இருக்கு, 3 பயிற்சியும் இருக்கு. சொன்னீங்க 2025 வந்து அப்பன் முருகன் வந்துட்டு ஆண்டாரு அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2026 அண்ணாமலையார் ஆள போறாரு. சூரியனுடைய ஆண்டு. தந்தை வழியா லாபம் பெறுவார்கள், தந்தை வழி சொத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம், அதே மாதிரி அதிகார பதவிகள் கிடைக்கும், அதே மாதிரி வந்து கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடப்பால், இப்படிலாம் ஒரு அற்புதமான ஆண்டு. உலகத்திலேயே இருக்கிற சிவன்கள்லேயே சிவன் உற்சவமூர்த்தி எங்கடா அழகா இருப்பார்னா கண்ணெல்லாம் பபுள் மாதிரி அழகா இருக்கும். பார்க்க பார்க்க முருகன் தான் அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அண்ணாமலையாரை போய் பாருங்கடா, அண்ணாமலையார் தான் அழகுன்னு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க. தமிழகத்துல வந்து எலெக்ஷன் இருக்கு, தேர்தல் சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு. அதுல பல பேருக்கு பதவி வரும், பல பேருக்கு பதவி போயிடும். நீண்ட நாட்களாக பதவியில் உள்ளவர்கள் கூட இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, பதவி இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருமனையேறி சனி உட்கார்றாரு. குரு உச்சமான ராசியில குரு பகவான் போய் கடகத்துல உட்கார போறாரு மே மாசம் 25. இது எவ்வளவு பெரிய பலம், யான பலம். பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி கடைசியில மார்ச் மாசம் 6ஆம் தேதியே சனி திருநள்ளாறு சனி பயிற்சி, சனி பெயர்ந்துருவாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா பலனை எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு 30 நாளைக்கு இப்படி கொடுத்துருவாரு. அப்ப ஆமா பிப்ரவரி 6ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். கடகராசிக்காரன் யாரா இருந்தாலும் சரிங்க, கடகராசிக்காரன் ஒரு பியூனா இருந்தா கூட அந்த பியூன் சங்கத்துக்கு தலைவரா இருப்பான். ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல் நடத்துவான், அந்த ஹோட்டல் சங்கத்துக்கு தலைவரா இருப்பான். என்னைக்கா இருந்தாலும் ஆயிடும். தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. அண்ணாமலை கடகராசி, விஜய் கடகராசி, அஜித் கடகராசி, கலைஞர் கடக லக்னம். இந்த கடகராசி லிஸ்ட் எடுத்தோம்னா பெருசா இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு பதவியில் இருக்கும். வணக்கம் மக்களே, ஆன்மீகவல்ல இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர், அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்துட்டு இந்த வருஷமாவது ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ஏதாவது மாற்றம் இருக்குமா? 2025 பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு நிறைய விஷயங்கள் கைக்கூடி வந்திருக்கும், சில பேருக்கு நினைத்தது நடக்காம போயிருக்கும், சில பேர் வந்துட்டு முழுக்க முழுக்க கடவுளை நோக்கியே பயணம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, அது டாப்ல போயிருக்கும். நிறைய மாற்றங்கள் 2025 நினைத்ததும் நடந்திருக்கும், நினைக்காததும் நடந்திருக்கும், நடக்காமலும் போயிருக்கும். இந்த 2026 வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? பொதுவா சொல்லுங்க சார். 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் மக்கள் பார்க்க போறாங்க? குறிப்பா இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மக்களுக்காக சொல்லுங்க சார். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது 2025 பொறுத்தவரை நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஏன்னா 2025 வந்து முருகப்பெருமான் ஆண்டார். அடுத்து 2026 அண்ணாமலையார் ஆள வருகிறார். 2026 பல பேருக்கு வந்து மிகப்பெரிய அதிகார பதவிகள், திருமணம் நடக்காதவங்களுக்கு திடீர் திருமணம், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஆண்டு 2026. ஏன்னா பொதுவாகவே இந்த ஒவ்வொரு ஆண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சனி பயிற்சி வந்தா ராகுகேது பயிற்சி இருக்காது. அதே மாதிரி குரு பயிற்சி ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனா இந்த ஆண்டுல சனி பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, ராகுகேது பயிற்சி இருக்கு, 3 பயிற்சியும் இருக்கு. ஆமா, ஒரே வருஷத்துல மார்ச் மாசம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 25ஆம் தேதி குரு பயிற்சி. நவம்பர் மாசத்துக்கு கடைசியில நவம்பர் 25 போல ராகுகேது பயிற்சி. இது எல்லாம் சேர்ந்து அப்படியே பல பேரை கவுத்து போட்டு அடிக்கும், பல பேருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும்.
சோ அப்படி மாற்ற புரட்டி போட்டு அடிக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். ஆமாமா. ஆ. இப்ப ஒரு சிலருக்கு சனியால் லாபத்தை கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு சனியால் வீழ்ச்சியை கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பலனை கொடுத்துட்டு போயிடுவாரு, ஒரு சிலருக்கு இவங்க 2 பேரும் கொடுத்தாலும் ராகு கேது வந்து அப்படியே பலனை மாத்தி போட்டு அடிப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பலன் உண்டு இந்த ஆண்டுல. அது ஒரு பெரிய சிறப்பு. சோ எல்லாருக்கும் இந்த நல்லது ஆண்டு நடக்கும். ஆமா ஒண்ணு சனி கொடுப்பாரு, இல்ல குரு கொடுப்பாரு, இல்ல ராகு கேது கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க பலன் அடைஞ்சிருவாங்க. அப்படி ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதான் ஒரு வார்த்தை சொன்னீங்க. 2025 வந்து அப்பன் முருகன் வந்துட்டு ஆண்டாரு அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2026 அண்ணாமலையார் அண்ணாமலையார் ஈசன். அழப்போறாரு. அண்ணாமலையார் அதான். அழப்போறாரு. ஆ. சூரியனுடைய ஆண்டு. தந்தை வழியா லாபம் பெறுவார்கள். தந்தை வழி உறவுகளை பலப்படுத்திக்கலாம். தந்தை வழி சொத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அதிகார பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடப்பால். இப்படிலாம் ஒரு அற்புதமான ஆண்டு. எதிர்பாராதெல்லாம் நடக்கும். ஆமாமா. ஆ. டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட சேர்ந்துக்கும். கணவனை ஏத்துட்டு நின்ன மனைவி கூட திருப்பி வந்து அரவணைச்சு போவாங்க. அண்ணாமலையாருடைய அந்த தீப உற்சவம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலையார் இப்படி இருப்பார். நல்லா அழகா இருப்பார். உலகத்திலேயே இருக்கிற சிவன்கள்லேயே சிவன் உற்சவமூர்த்தி எங்கடா அழகா இருப்பார்னா, அண்ணாமலையார் அழகு இல்ல. பொதுவாகவே சிவன் வந்து அலங்கார பிரியர் இல்ல, அபிஷேக பிரியர். அதனால அவர் ரொம்ப அழகா தன்னை வச்சுக்க மாட்டார். ஆனா அண்ணாமலையார் மட்டும் நீங்க உற்சவமூர்த்தி எடுத்துட்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே கண்ணெல்லாம் பபுள் மாதிரி அப்படி அழகா இருக்கும். பார்க்க பார்க்க முருகன் தான் அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அண்ணாமலையாரை போய் பாருங்கடா, அண்ணாமலையார் தான் அழகுன்னு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க. அவ்வளவு அழகா இருப்பார். அந்த அண்ணாமலையாரோட முதுகுல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க உண்ணாமலை அம்மன். கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. எங்கெல்லாம் மனைவி ஜெயிக்கணுமோ அங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு மீண்டும் கணவனுக்கு கட்டுப்பட்டுறணும் அப்படிங்கறது அதனோட தத்துவம். தனிச்சு செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். படிக்கணும், ஜெயிக்கணும், தனிச்சு செயல்படணும். ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்டுறணும். மனைவியை வந்து அரவணைச்சு போகணும் கணவன் அப்படிங்கிறது அதனோட தத்துவ மொழிய. தனிச்சு போயிட்டு அராஜகம் பண்ணணும், கலியுகத்துல பெண்கள் ரொம்ப ஆடணும்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி ஆண்களும் பெண்களை அரவணைக்காம வந்து அடிமையா நடத்தணுங்கிற அர்த்தம் இல்ல. அண்ணாமலையோட தத்துவம் என்னன்னா, ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பெண்களும் நடக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு உரிமையை கொடுத்து ஆண்களும் அரவணைச்சு போகணும். இதான் அண்ணாமலையார் உண்ணாமலையோட தத்துவம். அந்த தத்துவம் நிறைவேறக்கூடிய ஆண்டு இந்த 2026. ஓ சோ 2026 அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப உற்சாகமா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அண்ணாமலையார் உடம்பெல்லாம் சிலுக்குது. அந்த அளவுக்கு அண்ணாமலையார் அள்ளி கொடுக்க போற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. யாருக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுல இப்ப வந்து போன வருஷம் பார்த்தா வந்து அரசியல்ல பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வந்தது. நிறைய துறைகள்ல டாப் பொசிஷன்ல இருந்தவங்க எல்லாம் அந்த பதவியில இருந்துட்டு வெளியே வெளியே அனுப்பிட்டாங்க. சோ நிறைய பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. பணப்புழக்கம் பார்த்தா பணம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. வேலை பார்த்திருப்பாங்க, அதுக்கான வந்து ஊதியம் கிடைச்சிருக்காது. நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண இந்த வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஆண்டை பொறுத்தவரை தமிழகத்துல வந்து எலெக்ஷன் இருக்கு. தேர்தல் சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு. அதுல பல பேருக்கு பதவி வரும், பல பேருக்கு பதவி போயிடும். நீண்ட நாட்களாக பதவியில் உள்ளவர்கள் கூட இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பதவி இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு மனையேறி சனி உட்கார்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம். குரு தான் ஓட்டு அரசியல். குரு தான் ஓட்டு. குரு ஒருத்தனுக்கு குருபலம் இல்லைன்னா ஓட்டு அரசியல ஜெயிக்கவும் முடியாது. ஓட்டு அரசியல ஜெயிக்க முடியாது. ஒரு பிரபல நடிகர் புரியுதுங்களா, அவர் ஓட்டு அரசியல ஜெயிக்காம மாநிலங்களவை எம்பி ஆயிட்டாரு கமலஹாசன். குருபலம் கம்மி. அதனால பள்ளிக்கூடம் கல்லூரி போய் படிச்ச நாட்கள் மிக குறைவு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருபலம் குறைவு. ஆனா அதே சமயத்துல அவருக்கு சனி பலம் இருந்ததாலையும் அவர் வந்து சுக்கிரபலம் இருந்ததாலையும் அவர் நடிகின்ற அந்தஸ்துல ஒரு கட்சியில போய் தன்னை இணைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ண மாநிலங்களவை எம்பி ஆயிட்டார். ஓட்டு இல்லாம ஜெயிச்சு மாநிலங்களவை எம்பி ஆயிட்டார். அந்த மாதிரி வந்து ஓட்டு அரசியலுக்கான இடம் குரு. அந்த குருவோட மனையில சனி பகவான் போய் உட்கார்ந்து குரு பலத்தை அதிகப்படுத்தி பல பேரை பதவியில கொண்டு போய் வைப்பாரு. நிரந்தரமா பதவியில இருந்த பல பேரை தூக்கி ரோட்ல போட்டுருவார். ரெண்டுமே நடக்கும். ரோட்ல இருந்தவன பொசிஷன் கொண்டு போவாரு, பொசிஷன்ல இருந்தவன ரோட்டு கொண்டு வர. இது ரெண்டுமே நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி குரு உச்சமான ராசியில குரு பகவான் போய் கடகத்துல உட்கார போறாரு மே மாசம் 25. இது எவ்வளவு பெரிய பலம், ஞான பலம். அதுல ராகு கேது பயிற்சி வேறையா நடக்க போகுது. இதுல நம்ம எதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். சனி எங்க போறாரு, குரு எங்க போறாரு, ராகு கேது எங்க போறாங்கன்னு பார்த்தா தான் பலன் சொன்னா உங்களுக்கு புரியும். இதுல என்னன்னா இந்த மார்ச் மாசம் இப்ப ஜனவரி பிறக்குது 2026. மார்ச் கட்ட பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரிக்கு கடைசியில மார்ச் மாசம் 6ஆம் தேதியே சனி திருநள்ளாறு சனி பயிற்சி சனி பெயர்ந்துருவாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா பலனை எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாலும் 30 நாளைக்கு இப்படி கொடுத்துருவாரு. அப்ப ஆமா பிப்ரவரி 6ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 6ல இருந்து அவனுக்கு வச்சு 12 ராசிக்காரர் நட்சத்திரத்துக்கும் அதுக்கான பலன் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப ஒரு சிலருக்கு நாம தான் மாவட்ட செயலாளர் நாம தான் நினைச்சிட்டு இருப்பாருங்க. அவங்கள தூக்கி பந்தாடிட்டு வேற ஒரு மாவட்ட செயலர் வந்துருவாரு.
ஒரு சிலர் வந்து நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, நம்மலாம் இந்த கட்சியில அப்படி சும்மா தாண்டா கிடக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ சீட் வந்துரும். இது மாதிரிலாம் மாத்தி அடிக்கும். ஏன்னா சனி இப்ப நடந்துட்டு இருக்கிறது வேற. ஆனா பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதிக்கு மேல எல்லாமே மாறிடும். ஏன்னா மார்ச் மாசம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. 30 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாரா? அப்ப மார்ச் மாசம் 6ஆம் தேதி ஆரம்பிச்சு. சாரி, மார்ச் மாசம் 6ஆம் தேதிங்கிறது பிப்ரவரி 6ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிடும். முடிஞ்சிச்சுங்களா? 1. அதுக்கடுத்து மே மாசம் 25ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதுக்கடுத்து நவம்பர் மாசம் 25ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. இதுல மார்ச் மாசம் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. சனி தன்னுடைய மனையிலிருந்து குரு மனையில ஏறி உட்காரார். அந்த நேரத்துல எலெக்ஷன். குருங்கிறது ஓட்டார்ஸ் எலெக்ஷன். அது மாற்றமா? அதுக்கடுத்து மே மாசம் 25ஆம் தேதி குரு பகவானுக்கு உச்ச வீடான கடகத்துக்கு போறார். குரு பகவான் உச்சம் அடைகிறார். குரு பகவான் உச்சமடக்கூடிய ராசி கடகராசி. அங்க போய் உட்காரார். அதனாலதான் கடகராசிக்காரன் யாரா இருந்தாலும் சரிங்க, கடகராசிக்காரன் ஒரு பியூனா இருந்தா கூட அந்த பியூன் சங்கத்துக்கு தலைவரா இருப்பான். ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல் நடத்துவான். அந்த ஹோட்டல் சங்கத்துக்கு தலைவரா இருப்பான். என்னைக்கா இருந்தாலும் ஆயிடும். தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. அண்ணாமலை கடகராசி, விஜய் கடகராசி, அஜித் கடகராசி, கலைஞர் கடக லக்னம். புரியுதுங்களா? இந்த கடகராசி லிஸ்ட் எடுத்தோம்னா பெருசா இருக்கும். அவன் ஏதாவது ஒரு பதவியில இருப்பான். இல்ல கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கடகராசிக்கு தலைமை பண்புக்கான ராசி. அவங்களுக்கு எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யோகத்துல இப்ப கடகராசிக்காரர்களுக்கு யோக சனிகாலம் வேற தொடங்குது. அடிச்சு தூக்கும் பல கடகராசிக்காரனை பட்டைய கலப்போம். அது எல்லாமே நான் இப்ப ராசியில சொல்றேன். இப்ப வந்து குரு பகவான் என்ன பண்றாரு? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 25ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு ராகு வரார். கும்பத்திலிருந்து மகரத்துக்கு ராகு வராரா? அதே மாதிரி சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு கேது போறார். இதான் பெயர்ச்சி. அப்ப இந்த பேச்சின் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இதுல 12 ராசி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னது பார்த்தா அரசியல்ல ஒரு பொறுப்புல ஒரு பதவியில, அரசியல் மட்டும் கிடையாது, ஒரு பதவியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு பிசினஸ் பண்றவங்க சார், ஒரு கைத்தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, தான் கையில இருந்து பணம் போட்டு வேலை பார்க்கறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்?